मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथियन का बहुत बहुत शुभकामनाएं देता हूं। முதலாக உங்க அனைவருக்கும் இன்றைக்கு பங்குனி உத்திரத்தின் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்து आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है। आज एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे। உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है. 1998 ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது. இது ஒரு இயல்பான கூட்டணி. அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது. और एक समय पर बीजेपी एआईडीएम के अलायंस ने 39 में से 30 लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी. தமிழ்நாட்டில் ஒருமுறை 39 இடங்களில் 30 இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ கூட்டணி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है, मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे, तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க, நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று. உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம். அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். एडीएमके और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या पूछ रहे हैं? सरकार, कोएलिशन सरकार. जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. एक एक करके पूछिए भाई, ஒவ்வொருவரா கேளுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க. கேள்விகள் ஒவ்வொருத்தரா व्यक्ति पूछो ना. Sir, what are the sir here? अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे? वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए हम एड़ापाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. Sir, what are the demands? வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம். இப்ப நாங்க திமுகவோட எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை. அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம்.
திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது. வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும். Sir, एक सेकंड sir, what are the demands that ADMK kept to alliance with BJP, that NDA? डिमांड क्या है पूछ रहे हैं? किसका Alliance- ADMK demands. एआईडीएमके का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं। Sir, जरा बताओ भाई तमिल में। ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. sir, अरे भाई, आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो, आप हाथ खड़ा करो, श्रीकांत विल गिव चांस। ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. Sir, what about O. Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? एआईडीएमके के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा। जहां तक एनडीए के साथी दलों का सवाल है, एआईडीएमके और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा। அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை. மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம்.